Pebbles Tamil. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய எம்டிசி பஸ் ரூட் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புது பஸ் ஜேர்னி தான். இந்த காலத்து பஸ் ஜேர்னி கிடையாது, 2000 கிடையாது, 90 கிடையாது, 1980 பஸ் தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையை சுற்றி பார்க்குற பஸ்ஸு தான். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 4 o'clock சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கெல்லாம் போகுதுன்றத பஸ் வந்த உடனே பார்க்கலாம் வாங்க. சென்னை உலா சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அப்புறம் பூங்கார் ரயில் நிலையம், அடுத்து எழும்பூர் ரயில் நிலையம், எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, லஸ் கார்னரு, சாந்தோமு, கலங்கரை விளக்கம், விவேகானந்தர் இல்லம், கண்ணகி சிலை, மெரினா பீச்சு, போர் நினைவு சின்னம், செக்ரட்டரியேட்டு, ஹைகோர்ட்டு, பல்லவன் ஹவுஸ் போயிட்டு திரும்ப இந்த சென்ட்ரலுக்கே வந்து ரீச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், 50 ரூபா கொடுத்து சென்னையில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து டூரிஸ்ட்டுக்குன்னு வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அந்த இடத்த சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த பஸ் எப்படியும் அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸாக இங்கே விட்டுட்டே இருக்காங்க. 4 மணிலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்குமே இருக்கும். இது வீக் டேஸில். வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. முதல்ல ஜேர்னியை ட்ராவல் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்றத கடைசி அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், 4 மணிக்கு பஸ் வரும்னு எதிர்பார்த்து வந்த நம்மளுக்கு 4:25க்கு ஒரு சூப்பரான பஸ் வந்திருக்கு. இதுதான் 1980s 90ஸ்லாமே போகிறதுக்குண்டான ஒரு சூப்பரான பஸ்ஸு. ஹாப்பி பேக்ல ஃப்ரீயா தான் இனிப்பான ஃப்ரூட் பழம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையில் உலா. பொதுவாக வீக் டேஸ்ல 4 o'clock இந்த 4 o'clock ஜேர்னி இங்க இருந்து எங்கெல்லாம் போகுது, என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலாம்ன்றது பார்க்கலாம். நிறைய யூடியூபர்ஸ் இந்த பஸ்ல இருக்கிறாங்க, நிறைய என்ஜாய்மெண்டா இருக்கு. நம்ம சென்னையில் இருக்கிற எம்டிசி பேருந்துகள் நிறையவே பார்த்துருக்கோம். இந்த பஸ்ல போகும்போது உண்மையிலேயே ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீலிங்கா இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பஸ்ஸோட ஸ்டைலே 1980s அந்த ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரா நோட்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. கைப்பிடிக்கலாம் பார்க்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அதே மாதிரி சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சீட்டு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு தான். இங்கேருந்து நீங்கள் ஒரு மேலே வச்சு தான் இந்த இதில் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சென்ட்ரல்ல இருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. என்னென்ன ஸ்டேஷன்ஸ் கிராஸ் பண்ணி போகிறோன்றதை நம்ம அப்படியே இந்த டிராவலிங்லேயே பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 ஸ்டாப்பிங் நிறுத்திட்டு தான் நம்ம இங்கே சென்ட்ரல் வந்து ரீச் பண்ண போகிறோம். சென்ட்ரலுக்கு அடுத்ததா இப்போ பார்க் ரயில்வே ஸ்டேஷன். வாங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு டிக்கெட், என் கேமரா டிக்கெட். ஓகே ரைட். எந்தெந்த ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு போகுன்ற டீட்டெயில்ஸும் பின்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பயணச்சீட்டு மாற்றத்தக்கதல்ல, கேட்கும்போது காண்பிக்க வேண்டியது. உண்மையிலேயே சூப்பரான விஷயம். 50 ரூபாய்க்கு நீங்கள் மற்ற நாளில் காலையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு செல்லுபடி ஆகும். இப்போ வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த 50 ரூபா டிக்கெட் செல்லுபடி ஆகும். நீங்கள் பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்ல இருந்து எத்தனை தடவை வேணால் ஏறிக்கலாம், எத்தனை தடவை வேணால் இறங்கிக்கலாம். உங்களுக்கு தேதியும் மந்த்தும் இங்கே டிக் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. அதனால் இந்த டிக்கெட் எடுத்து நாளைக்கு வரலான்னு நினச்சிங்கன்னா நடக்காது. நாளைக்கு வந்தீங்கன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக 50 ரூபா கொடுத்தா டிக்கெட் எடுக்கணும். இந்த விண்டேஜ் பஸ்ஸில் ஹோப் ஆன் ஹோப் ஆஃப். உண்மையிலேயே சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பழைய காலத்து பஸ் ஸ்பீடாக போய் பார்த்துருக்கீங்களாங்க? அந்த காலத்தில் நான் பிறக்கவே
எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. பூங்காவுக்கு அடுத்ததா எக்மோர் பார்க்கலாம். இங்கிருந்து 17 பிடிச்சி வள்ளுவர் கோட்டை போகிறதும் ஒன்று தான். இந்த பஸ் ஏறி வள்ளுவர் கோட்டை போகிறதும் ஒன்று தான். உங்களுக்கு அந்த பஸ்ஸில் என்ன டிக்கெட் ஃபேர் கொடுக்குறீங்களோ அதே டிக்கெட் ஃபேர் தான் இந்த பஸ் எப்போ வரீங்க. இந்த சென்னையில் உள்ள பேருந்து நடத்துனர் கூட தான் நம்ம இருக்கோம். அண்ணே சொல்லுங்கண்ணே, இந்த சென்னையில் உள்ள பேருந்து இது எப்படி சர்வீஸு, வீக்கெண்டில் என்ன சர்வீஸு, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்களே சொல்லுங்கள். சாட்டர்டே சண்டேல ஒன் டைம் சர்வீஸு. ஓகேண்ணே. early மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட்டு. ஓகேண்ணே. நைட்டு 10:30 வரைக்கும் 9 o'clock வரைக்கும். ஓகே. சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில். ஒர்க்கிங் ஹவர்ஸில் மண்டேல ஈவினிங் 3 o'clock 3:30 ஸ்டார்ட். ஈவினிங் 3:30லேருந்து ஸ்டார்ட் 4 o'clock மேக்ஸ். ஓகே. 3 to 4 நைட்டு 11 o'clock வரைக்கும். சூப்பர். 5 buses ஓடுது. ஓகேண்ணே. ஒன் டே டிக்கெட் இல்லை 50 rupees எடுத்தால் அந்த பஸ்ஸஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேசஸ் அந்த பிளேஸ் வந்து இறங்கி பார்த்துட்டு திரும்பி அந்த பஸ் வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். இந்த 5 buses ரவுண்ட் அப்லேயே இருக்கும். ஓகே. சென்ட்ரல் டு சென்ட்ரல் வரைக்கும். ரைட். கிட்டத்தட்ட எல்லாம் முக்கியமான பிளேசஸ் எக்மோர் மியூசியம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, ப்ளஸ் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், சாந்தம் சர்ச்சி, கர்ணிகை செல்லாம், மெரினா பீச், ஓகே, செக்ரட்டரியேட், எல்லா இதுமாதிரி பிளேசஸ் இப்போ டூரிஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு பஸ்ஸில் நைட்டு 11 o'clock பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள். ஓகே. சில பிளேசஸ் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் 20+3+ அதுக்கு இண்டிவிஜுவல் டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துட்டு மறுபடியும் இண்டிவிஜுவல் டிக்கெட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இதுவும் இருக்குது. ஆன்லைன் புக்கிங் பஸ் இருக்குது. சென்னை ஒன் ஆப்பில் எல்லா மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. எங்களுடைய ஆஃபீஸ் அதிகாரி நிர்வாகம் நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இங்கே உங்களுக்கு ஹோப் ஆன் ஹோப் ஆஃப் 80s பஸ்ஸில் உங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணி வரலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் நார்மல் பஸ்ஸஸ் மாதிரி தான். ஆக்சுவலி சென்ட்ரல்லேருந்து எக்மோருக்கு நிறைய பேர் வர்றதுக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்கான்றதை பார்ப்பாங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, 50 rupees கொடுக்கணுன்ற அவசியம் சுத்தமாக இல்லை. நார்மல் டீலக்ஸ் பஸ் என்ன ஃபேரோ அந்த ஃபேர்லேயே நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக தான் போகும். அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கு. Houses rich collections of archaeology, anthropology, art and natural history reflecting India's cultural and historical heritage. எழும்பூர் மியூசியம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்மோர் ஸ்டேஷன் வந்தோம், அடுத்து எக்மோர் மியூசியம் வந்திருக்கோம். மியூசியத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த சென்னை உலா பேருந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு பஸ்ஸஸ் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே வந்து சான்ஸே இல்லை. டபுள் டெக்கர் பஸ்ஸுக்குண்டான என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்கு. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. இது நியூ ஒன்றுன்றதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக என்னால் வீடியோஸ் எடுக்க முடியுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் 54 பேர் 60 பேர் வரைக்கும் போகலாம். பட் இந்த ஓல்டு பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து ஸ்டாண்டிங்கோட சேர்த்து கிட்டத்தட்ட அதிகமாகவே போகலாங்க. அந்த அளவுக்கு சீட்ஸும் நிறையவே இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம சேத்துப்பட்டு தாண்டி நுங்கம்பாக்கத்துக்குள்ள தான் போக போகிறோம். WCC காலேஜ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு கேமரா இருக்கு. ஒரு ஓல்டு பஸ்ஸுக்கு உண்டான எல்லா விதமான அமைப்பும் இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு. ஒவ்வொரு பயணமுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினா இந்த பஸ்ஸை பத்தி சொல்லணும்னா, நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அரக்கோணம் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், கும்மிடிப்பூண்டி ஆகட்டும், சென்னையை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்குனீங்கன்னா இந்த பஸ்ல 50 rupees கொடுத்தீங்கனாலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே எனி டைம் நீங்க ஃப்ரீயா இந்த பஸ்ல பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்ல ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். யாருக்கிட்ட போங்கடா சின்ன பசங்களா, 1980s பீட் பண்ணி போயிட்டே இருப்போங்கடா. வள்ளுவர் கோட்டத்தில் இறக்கி விட்டோம். புது வள்ளுவர் கோட்டம் நல்லாவே சுற்றி பார்க்கலாம். நம்ம சேனல்லேயே இந்த வள்ளுவர் கோட்டம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். வள்ளுவர் கோட்டம் பார்க்காதவங்க போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன பண்றதுன்னு பாக்குறீங்க? வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பையன் செல்ஃபி எடுக்கிறதுக்காக என்னவோ பண்ணிட்டு இருக்கான். அதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன்.
வள்ளுவர் கோட்டம் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:20. வள்ளுவர் கோட்டத்துக்கு அடுத்ததா இப்போ செம்மொழி பூங்கா வந்திருக்கோம். இப்போ நீங்க பார்த்தது கலைஞர் பூங்கா. இப்போ கலைஞர் பூங்காவுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். நீங்க சென்ட்ரல்ல இருந்து இந்த பஸ் ஏறணுன்றது இல்ல, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் போறதா இருந்தா அங்க இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்லி 21 பஸ் எல்லாமே இருக்கும், அது நீங்க போகலாம். ஆனா வள்ளுவர் கோட்டத்துல இருந்து நீங்க கபாலீஸ்வரர் போகணும்னா இந்த பஸ் மட்டும் தான் இருக்கும். டிராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம 5:45 ஆகுது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் சாம்தோம் சர்ச். மயிலாப்பூர்ல இருந்து இப்போ டுவர்ட்ஸ் அடையார் போற வழியில தான் போயிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது சாம்தோம் சர்ச். ஒவ்வொரு புதிய பேருந்து வரும்பொழுதும் முதல்ல வரவேற்கும் பொழுது வேலையாக தாங்க இருக்கும். மக்களுக்கு அதிகமா தெரியதான் அந்த பேருந்தோட வசதிகள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா கொண்டு வருவாங்க. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பஸ்ஸஸ் இப்போதைக்கு ரன்னிங்ல இருக்கு. ஒரு இடத்துல நீங்க இறங்கிட்டு அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தேவைப்படும். வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணுதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க 1 மணி நேரம் கழிச்சு வரும்போது கரெக்டா அடுத்த பஸ் இருக்கு, அதுக்கு அடுத்த பஸ்லயே நீங்க ஏறலாம். 4 மணில இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 10:30 வரைக்குமே இந்த பஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதை நீங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. தொல்காப்பிய பூங்கா சும்மாவே நடக்குமா? தொல்காப்பிய பூங்கா நல்லா இருக்கும். பட் வாக்கிங் போறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பூங்கா. Sankum Church, also known as Sankum Basilica, is a historic church. Time 6 o'clock. நம்ம 4:30 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி 6 o'clock இப்போ மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். பஸ் உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கு. நிறைய இடத்துல எங்கேயுமே ரொம்ப நேரம் நிற்கிறதுன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. இறக்கி விட்டுட்டு மேக்ஸிமம் 1 or 2 minutes அடுத்தடுத்து பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகளிர் ஃப்ரீயெல்லாம் எதுவுமே கிடையாது. பஸ் அந்த பார்த்தா ஏசி பஸ்ஸுக்குள்ள பேரு அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. டெய்லி பஸ்ஸுக்கு உண்டான பேரு பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்புக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி 50 ரூபாய் டிக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்க 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் போயிடலாம். வீக்கெண்டா இருந்தா காலையில 10 மணில இருந்து டிராவல் பண்ணிக்கலாம். கலெக்டர் விளக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்கு. மெரினா பீச் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. பார்க்கலாம். விவேகானந்தர் இல்லம், ப்ளூ ஃபிளாக் பீச் எப்படி வேணா சொல்லலாம். இங்கேயே கூட இறக்கலாம். நீங்க ஜஸ்ட் வாக் பண்ணி மெரினா பீச்சுக்குள்ள போகலாம். மெரினா பீச் அண்ட் மெட்ராஸ் இது ரெண்டுமே இருக்கு. மெயினா சொல்லணும்னா மெரினா பீச். மெரினா பீச்சை பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை. வேர்ல்டு செகண்ட் பீச். செகண்ட் பீச்சில் வந்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி இந்த பஸ் வரும்பொழுது நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம்னாலும் இதே பஸ்லேயே ஏறிக்கலாம். சீக்கிரமாக ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பஸ்ஸு. இங்கேருந்து டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupees 13 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தலைமையிடமாக செயல்படுகிறது மற்றும் அண்ணா சாலையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். Parliament House is an important administrative building that serves as the head. 1980sல ஏசி பஸ் இருக்கான்றது எல்லாரும் கேட்பீங்க. ஏசி பஸ் இருக்கு. எப்படி சொல்றேன்னா இந்த கேப் பொதுவா என்ஜின் பக்கத்துல உட்காந்துன்னா செம்ம சூடா இருக்கும். இந்த 2 விண்டோ இருக்கிறதுனால எனக்கும் டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா
ரொம்பவே கூலிங்காக இருக்குது. அதுவும் ஈவினிங்கில் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் நல்லா சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸாக கடந்து இப்போ லாஸ்ட்டாக பல்லவன் சாலை வர போகிறோம். பல்லவன் சாலைக்கு அடுத்து எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் தான் நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ 4:30 ஸ்டார்ட் பண்ணி 6:45 திரும்ப இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். ட்ராவல் பிளேஸ் சாண்டியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது 80s பஸ்ஸு, இப்போ கிராஸ் பண்ணது 90s பஸ். லாஸ்ட்டு மாதிரி நீங்கள் ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்க. சென்னையை நல்லாவே சுற்றி பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. பழைய கவிதைகள் படிக்குது. அறநிகழான் இல்வாழ்வான் என்பான் பிறநிகழாள் பெண்மை நயவாதவன். பிறன் மனைவியை விரும்பாது தர்ம காரியங்களை செய்து தன் மனைவியுடன் வாழ்பவன் நல்ல இல்லறத்தை நடத்துபவனாவான். பெபிள்ஸ் தமிழ்.